பேரழகி powered by Nippon Paint. வெல்கம் சிவம், வெல்கம். உங்க லைஃப் டைம்லயே நீங்க செஞ்ச நல்ல காரியம் இத தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்ததுதான். வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். தம்பி, நீங்க குடுக்குற பில்டப்ப பார்த்தா நீங்களே பொக்கேவ செஞ்ச மாதிரி இருக்கு. இல்ல சிவம், இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியாது. ஓ, இத கையில் கிட்ட கொடுத்து என் லவ் சொன்னேன்னு வச்சுக்கங்க, அவ்வளவுதான். கையல் அப்படியே பூவா சிரிப்பா, புன்னகையில மலருவா, காயா வெடிப்பா, கனியா கொட்டுவா. தம்பி கலக்கிட்டீங்க. பூ, புன்னகை, காய், கனி, கவிதை கண்டமேனிக்கு வருது. ஒரு பொக்கேவுக்கே இவ்வளவு பில்டப்பா? இது பொக்கே இல்ல, வெடிகுண்டு. இருங்க தம்பி, என்ன சொல்றீங்க தம்பி? காதல் வெடிகுண்டு. ஓ, அப்படி. என் காதல சொல்ல போற அணுகுண்டு. ஓ, கயல் கிட்ட என் காதல சொல்ல போறதே இதான். இத மட்டும் என் கையல் கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கங்க, வாங்கிக்கிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பா. சூப்பர். அப்ப இந்த பொக்கே வெடிச்சு செதறி பூவா அவ தலையில கொட்டும். போங்க சிவம், போங்க. இந்த வெடிகுண்டை எடுத்துட்டு போய் கார்ல ஃப்ரண்ட் சீட்ல வைங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சிவம். என்ன தம்பி? இத கயல் கண்ல படாம கார்ல வைங்க. ஓகே? அத கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கையில வச்சு அடிச்சுக்கிட்டே போவேன். ஸ்ப்ரே. கேர்ஃபுல். வெடிகுண்டு ரெடியா இருக்குல்ல? ஆமா தம்பி, போய் எடுத்து வீசிட வேண்டியதுதான். நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தானே பொக்கேவை அணுகுண்டுன்னு சொன்னீங்க. நான் சொல்ல வந்தது. அவங்க வந்துட்டாங்க. குட் மார்னிங் பிரித்வி. Good morning. வணக்கம். வணக்கம்மா. அவருக்கு மட்டும் குட் மார்னிங், நமக்கு வணக்கம். சிவம், சரிங்க. சரி போலாம். ஷோர் ஷோர், போலாங்க. பிரித்வி, நேத்து நீங்க கலக்கிட்டீங்க. சூப்பரா பண்ணீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்னு நேத்து தான் எனக்கு புரிஞ்சுது. இஸ் இட்? ஆமா. ஒரு சீனை எப்படி அழகா எமோஷனலா பிரசன்ட் பண்ணனும்னு நான் நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எந்த இடத்துல ரொம்ப சட்டலா பெர்ஃபார்ம் பண்ணனும், எங்க எமோஷன் மாத்தணும், எங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். உண்மை சொல்லணும்னா சில டயலாக நீங்க டெலிவரி பண்ண மாடுலேஷன் இருக்குல்ல, எனக்கு அப்படியே சிலுத்துருச்சு. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்ங்கறத நேத்து காமிச்சிட்டீங்க. இஸ் இட்? நான் அவ்வளோ சூப்பரா பண்ணனா? எனக்கே தெரியாது, நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். I'm so happy. இப்பதான் தெரியுது நீ என்ன எவ்வளவு தூரத்துக்கு அப்சர்வ் பண்ணிருக்கன்னு. ஆமா பிரித்வி, நேத்து நீங்க நடிக்கிறப்போ உங்க காது மடல்லாம் பெருசாகி உங்க கண்ணெல்லாம் செவந்து, வாவ், சான்ஸே இல்ல. இந்த மெத்தட் ஆக்டிங்னு சொல்லுவாங்கல்ல, அதான். நேத்து நீங்க பண்ணது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருந்தது.
சூப்பர் பிருத்வி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கயல். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே உன்கிட்ட சொல்ல போறேன் கயல். அப்ப எப்படி ஃபீல் பண்றேன்னு எனக்கு சொல்லு கயல். அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா இல்ல, வெடிகுண்டோட காத்துக்கிட்டு இருக்கேன். வெடிகுண்டு, காதல் வெடிகுண்டு. எஸ் கயல். சிவம், குண்டு தானே, ரெடியா இருக்கு. சொன்ன உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். வாங்க இன்னைக்கு பாருங்க. அங்க என்ன அவ்வளவு கூட்டமா இருக்கு? உங்க ரசிகர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டா பாருப்பா. என்னாச்சு? தள்ளுப்பா, தள்ளு, ஏன் கூட்டமா தள்ளு. வாங்க மேடம். என்னாச்சு? ஏன் கூட்டமா நிக்கிறீங்க? வாட் ஹேப்பன்? நீ நல்லா இருந்தா எப்படி ஆச்சுன்னு தெரியல யாராவது சொல்லுங்க, இவருக்கு என்னாச்சு? சார் செத்துட்டா சார். ஏதோ விஷ செடி எடுத்துட்டு செத்து போயிட்டான் சார். கயல், தம்பி, control yourself. Control. இங்க பாரு, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. ஓகே ஓகே, இங்க வா. வா, கம் கயல், வா 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 வா. வாங்க வாங்க. சிவா, தண்ணி கொண்டு வாங்க சீக்கிரம். வாங்க. ஓகே, அழாத அழாத. அவனுக்கு விதி அவ்வளவுதான். நீ ஃபீல் பண்ணாத. சொன்னா புரிஞ்சுக்கோ கயல். வாழ்க்கையில் லவ்வே பண்ணக்கூடாது பிருத்வி. லவ்வே பண்ணக்கூடாது. வேணாம் கயல். அதுக்கு சாவுதான் பரிசு. கயல், நீ அழாத ப்ளீஸ். இவன் என்ன பாவம் பண்ணினா? காதலும் கை கூடாம, காதலையும் உயிரோட இல்லாம இப்ப இவனும் செத்துட்டா ப்ளீஸ் பிருத்வி. கயல், கம் ஆன். பாத்துக்கலாம். கொடுங்க கயல், ப்ளீஸ் தண்ணி குடி. வேண்டாம் கொஞ்சமா ப்ளீஸ் கயல், கொஞ்சமா தண்ணி குடி. கம் ஆன் ப்ளீஸ் கயல், ப்ளீஸ். சிவம், இன்னைக்கு போய் அந்த பொக்கை எடுத்துட்டு வாங்க போங்க. தம்பி, பார்த்து தம்பி, பார்த்து. சார் கொஞ்சம் வாங்க சார். சார், கயல் மேடம் இருக்கிற மூடில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். நம்ம பிளான் பண்ண மாதிரி ஃபாரஸ்ட் போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துட்டோம். சில ஷாட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். சென்னையில் ஒரு 2 நாள் ஷூட் பண்ணால் படம் முடிஞ்சிடும் சார். இன்னைக்கு பிளான் பண்ணியிருந்ததை சென்னையில் மேட்ச் பண்ணிக்கலாம் சார். பேக்கப் பண்ணிக்கலாமா சார்? எஸ், நானும் அதை தான் யோசிக்கிறேன். இந்த துக்கத்துல இருந்து அவ மீண்டு வர்றதுக்கு அட்லீஸ்ட் 2-3 நாளா தான் ஆயிடும். பேக்கப் பண்றது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சண்முகம் டெத் பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்க சொல்லுங்க. அவனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேனேஜர் மூலியமா தகவல் சொல்லியாச்சு சார். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க.